हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्त आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणे दित्वयुगाहमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैः अभिवन्दिताभ्याम् मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्याम्। श्यामं हिरण्यपरिधिं वनमाल्यवर्गधातुप्रवालनटवेशमनुव्रतांसे विन्यस्तहस्तमितरेण धुनानमब्जं कर्णोत्पलालककपोलमुखाब्जहासम्। ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं। भृत्यात्तिहं प्रणतबालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दम्। त्यक्त्वा सुदुस्त्यजसुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठ आर्यवचसा यदगात् अरण्यम्। मायामृगं दयितयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दम्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। जन्मलाभ परपुंसाम् अन्ते नारायणस्मृतिः என்று அந்திம ஸ்மரண சமயத்தில் பகவானுடைய நாமம் நம்முடைய நாக்கில் வரணும். வாழ்க்கை வாழ்ந்ததற்கான பிரயோஜனம் அதுதான் என்று பரீட்சித் ராஜாவிற்கு சுகபிரம்ம முனிவர் உபதேசம் பண்ணினார். சில பேர் யோகிகள்லாம் பகவானை எந்த மார்க்கத்தில் அடையிறா என்கின்ற தாரண யோகத்தையும் சொல்றார். ஜிதாசனோ ஜிதஸ்வாசோ ஜிதசங்கோ ஜிதேந்திரியா ஸ்தூலே பகவதோ ரூபே மனசந்தாரயேத்தியாம். யோகிகள்லாம் இந்திரியங்களை ஜெயித்து ஆசன ஜெயம் சுவாசத்தை ஜெயம் பண்ணி அவர்கள் அடையக்கூடிய நிலை அது தாரணை என்கின்ற ஒரு வழியில் அவர்கள் பகவானை ஹிருதயத்தை அவர்கள் எப்படி பகவானை உயர்ந்த நிலையை அடைகிறார், பகவானுடைய பதத்தை அதை இந்த இடத்துல சொல்றார். அதுவும் இங்கே சொல்றார்.
சத்யாஞ்சலௌகிம் புருதான்னபாத்ர்யாம் திக்வல்கலாதோ சதி கிம் துகூலைஹி. சத்யஞ்சலௌகிம் புருதான்னபாத்ர்யா திக்வல்கலாதோ சதி கிம் துகூலைஹி. சீராணி கிம் பதி ந சந்தி திஷந்தி பிக்ஷாம் நைவாங்கிரிபாஹ பரபிருதஸ் சரிதோப்யசுஷ்யன் ருத்தா குஹா கிமஜிதோவதி நோபசன்னான் கஸ்மாத் பஜந்தி கவயோ தனதுர்மதாந்தான். சத்யாம்சிதௌ கிம் கசிவோ பிரயாசைஹி. சுகபிரம்ம முனிவர் பரீட்சித்தை பார்த்து சொல்றார், எங்களை போல வைராக்கியத்தை உடையவர்கள் சாஸ்வதமான பகவானை அடைஞ்சிட்ட எங்களுக்கு லௌகீகத்தில் சாஸ்வதம் இல்லாத ஒரு மனுஷனை அண்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சத்யாம் சிதௌகிம் கசிவோ பிரயாசை. பெரிய முயற்சி பண்ணி ஒரு மனுஷனிடத்தில் அவனுக்கு ஒரு வைராக்கியத்தை அடைஞ்ச ஒரு ஞானிக்கு லௌகீகனாக இருக்கிறவனிடத்தில் போய் எதையும் முயற்சி பண்ணி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. பாகௌ சசித்தே ஹிபவர்கனைக்கிம் சத்யாஞ்சலௌகிம் புருதான்னபாத்ர்யாம். ஒரு விஸ்ராந்தி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு வீடு வேணும்னு அவசியம் இல்லை. என்ன அப்படின்னா, தன்னுடைய ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துட்டாலே நிழல்கள் இல்லையா, அந்த மரத்தடியில் விஸ்ராந்தி சரீர தர்மம், அதற்கு விஸ்ராந்தி எடுத்துட்டா போருமா அவளுக்கு, ஞானிகளுக்கு. மெத்த போட்டு படுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லையா. நல்ல பூமி இருக்கும் பொழுது மெத்தைகள் என்னத்திற்கு, எதற்கு அப்படின்னு கேட்குறார். அப்புறம் பாகௌ சசித்தே இபவர்கனைக்கும்னு கைகள் இருக்கும் பொழுது தலகாணி எதற்கு. பகவான் இன்றைக்கும் கைகளை வச்சுண்டு இப்படி வச்சுண்டு தான் தூங்குறான். ரங்கநாதரை பார்த்தா தெரியும். அப்புறம் ஆகாரம் அப்படின்னு சொன்னால் உயிர் வாழறதுக்கு என்ன தேவையோ அது சாப்பிட்டா போருமே. விருந்து சாப்பிடணும்னு என்ன அவசியம்? ஏன்னா பக்திக்கு இடைஞ்சலாக போயிடும். அதிகமாக சாப்பிட்டுட்டோம்னு சொன்னால் பக்தி பண்ண முடியாமல் போயிடும். பக்திக்கு இடைஞ்சல் இல்லாமல் என்ன இருக்கோ அதை பண்ணணும். அப்போ விருந்து நன்னா மூக்க பிடிக்க நன்னா சாப்பிட்டோம்னா தூக்கம் வந்துடுத்துன்னா பக்தி இடைஞ்சலாக போயிடும். அது அந்தந்த நேரத்தில் செஞ்சிடணும். தூங்குகிற நேரத்தில் தூக்கத்தை தான் செய்யணும், சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடணும். எல்லாத்தையும் மாற்றி மாற்றி செஞ்சுட்டா அப்புறம் கதையில் தூக்கம் வந்துடும். அதனால் ஞானிகள்லாம் அந்த மரத்திலேருந்து விழக்கூடிய பழங்கள், காஞ்ச இலை, இதுவே அவர்களுக்கு ஆதாரம். விருந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட மாட்டா. அவர்களுக்கு பாத்திரம் கையே போரும் அப்படின்னு சொல்றா. கை பிக்ஷை எடுக்கிறதுக்கு. திக்வல் கலாதோ சதிகிம் துகூலைஹி. திக்கு காட்டில் சஞ்சாரம் பண்ற பட்சத்தில் திசைகளே அவர்களுக்கு வஸ்திரமா. நகரத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னாதான் வஸ்திரம் தேவைப்படும். காட்டில் இருக்கும் பொழுது மிருகங்களோட மிருகமாக சுதந்திரமாக இருக்கும் பொழுது பகவத் சிந்தனை தான் முக்கியமே தவிர அங்கே வஸ்திரங்கிறது அவர்களுக்கு திசைகள் தான் வஸ்திரம். 24 வயசில் ஆலங்குடி பெரியவா அப்படின்னு ஒரு மகாத்மா 24 வயசில் ஆற்ற விட்டு கிளம்புறார். வைராக்கியத்தினால ஸ்வயம் பிரகாஷானந்த சரஸ்வதி சுவாமிகள்னு பின்னாடி பேர் வருது அவருக்கு சந்நியாச தர்மத்தில். ஆனால் அவர் ஆற்ற விட்டு கிளம்பும் பொழுது பிரகலாதன் சொன்ன ஒரு ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே கிளம்புறார்.
ராயக்கலத்ரம் பசவசுதாதயः கிருகாமஹி குஞ்சரகோஷபூதயः சர்வே அர்த்தகாமாः க்ஷணபங்குராயுஷः குர்வந்தி மர்த்தியஸ்ய கியத் பிரியம் சலாக. மனைவி, மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள், காசு பணம் எல்லாமே க்ஷணத்தில் அழியக்கூடியது. க்ஷணத்தில் அழியக்கூடியதான வஸ்துக்களில் சாஸ்வதம்னு நினச்சிண்டு ஆசை வைக்கிறதுல அர்த்தம் என்ன இருக்குது? அதனால் ராய கலத்ரம் பசவசுதாதயா கிருகாமஹி குஞ்சரகோஷ சர்வே அர்த்தகாமாக க்ஷணபங்குராயுஷா. ஒரு க்ஷணத்தில் அழியக்கூடிய வஸ்துக்களில் போய் ஆசை வைப்பானே என்று சொல்லி வைராக்கியத்தை அடைஞ்சு கிளம்புறார். 24 வயசு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு கிளம்புறார். ஆலங்குடி பெரியவான் 24 வயசில் அவர் காமாட்சிபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு குளத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். மௌனமாக இருக்கார். வாயை திறந்தாலே பாகவத ஸ்லோகம்தான் வருதான். பாகவதம் தான் அவருக்கு உயிர். அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய விவேகிகள், வித்வான்கள் எல்லாம் இவர் இப்படி ஒரு திகம்பரன் வந்திருக்காரே, வஸ்திரம் அவிழ்ந்து விழுறது அது கூட அவருக்கு தெரியல. உத்தமமான நிலை. வஸ்திரம் அவிழ்ந்து விழுறது ஒரு சன்னியாசி அப்படின்னு சொன்னால், சன்னியாசியினுடைய வஸ்திரம் கீழே விழுந்தெடுத்து அப்படின்னா சன்னியாசி எடுத்து கட்டிக்க கூடாது. ஏன்னா சரீரத்தில் இருக்கக்கூடிய அபிமானம் போகணும் அப்படிங்கிறதுனால தான் அதனோடு வஸ்திரம் கொடுக்கறது. கோமணமே போருமே. அப்போ சரீரத்தில் இருக்கக்கூடிய சிந்தனை குறையணும். அப்போ இவருக்கு சரீர சிந்தனை இல்லைங்கிறதுக்கு பிரமாணம் அவர் வஸ்திரம் அவருக்கு அவிழ்ந்து விழுந்தது கூட தெரியல. திகம்பரனா அவர் பாட்டு உட்கார்ந்துண்டு மௌனம் பிரதனா பாகவதம் தனக்குத்தானே சொல்லின்னு இருக்கார், சுகர் மாதிரி. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து, இப்படி ஒரு மகாத்மாவா இருக்காரே, வாயை திறந்தா பாகவத ஸ்லோகம் வருதே. அந்த குளத்தாங்கரையிலேயே அவர் இடத்துல எல்லாரும் பிரார்த்திச்சுண்டா, எங்களுக்கெல்லாம் பாகவதம் சொல்றேலான், பாகவதம் தானே சொல்றேனேன்னு ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் ஆச்சு. எல்லாருக்கும் இவருடைய பகவத் காலக்ஷேபம் பிடிச்சு போயிடுத்து. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள்லாம் இவரிடத்துல தேவரீரிடத்துல பாகவதம் கேட்டுக்கணும் அப்படின்னு ஸ்திரீகள் கூட ஆசைப்படுறா. அதுக்கு என்ன இப்போ வர சொல்லேன்? இல்லை, தேவரீர் இப்படி திகம்பரனாக இருக்கும் பொழுது அவளால் எப்படி வர முடியும்? அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு தண்ட ஸ்வீகாரம் பண்ணிண்டா, சன்னியாசி வஸ்திரம் எடுத்து சன்னியாசி ஆகிட்டா வஸ்திரம் பிடித்திக்கலாமே, எல்லாரும் வரலாமே. அப்போ பகவத்குணம் சொல்கிறதுக்கு திகம்பரனாக இருக்கிறது ஒரு தடையாக இருக்குன்னா வஸ்திரம் ஸ்வீகரிக்க வேண்டியது தான் என்று உணர்ந்து உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசியினிடத்தில் இவர் சந்நியாசம் வாங்கின்றார். ஸ்வயம் பிரகாசானந்த சரஸ்வதி சுவாமிகள் என்று. அந்த ஆலங்குடி பெரியவான்னு பேர். அந்த மகாத்மா வஸ்திரம் அப்படிங்கிறது பகவத்குணானுபவத்தை சொல்லி மக்களுக்கு பகவத்குணத்தை ஊட்டணும் அப்படின்னும் பொழுது அதற்கு வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் அவளுக்கு பிரயோஜனப்படாத அந்த பகவத்குணம். அப்போ வஸ்திரம் இருந்தால் தான் பிரயோஜனம். அப்படின்னு நகரத்துக்கு வரணும்னா தான் வஸ்திரம் வேணும் என்பதற்காக அந்த தர்மம். காட்டில் இருக்கிற வரைக்கும் திகம்பரனாக இருந்தாலும் ஒரு கிளி குயில்கள் இடையில் வஸ்திரம் இருந்தால் இல்லாட்டாலும் ஒன்றும் பேதம் வந்துடாது. அந்த ஆலங்குடி பெரியவா பாகவதத்தில் எந்த கட்டம் சொன்னாலும் அந்த கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவார். கஜேந்திர மோட்சம் சொன்னால் கஜேந்திரனா ஆயிடுவார். கஜேந்திர மோட்சம் சொல்லிட்டு கஜேந்திரனுடைய காலை ஒரு முதல பிடிச்சது. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே என்று கஜேந்திரன் கூவினான். பகவான் சக்கரத்தினால அந்த முதல வாயை பிளந்து கஜேந்திரனை காப்பாற்றினா என்கின்ற
விஷயத்தை விவரித்து சொன்னார். இதை தூரத்தில் இருந்து ஒரு நாஸ்திகன் கேட்டுட்டு, இவர் குளத்தில் குளிக்க போகிற சமயம் ஒரு முதலையை விட்டானாம், தூக்கின்னு வந்து. அந்த முதலை இவருடைய காலை போய் பிடிச்செடுத்து. உடனே அந்த நாஸ்திகன் சொன்னான், என்னமோ கதையில் சொன்னியே நாராயணான்னு கூப்பிட்டான் கஜேந்திரன், நாராயணன் வந்து காப்பாற்றினார்னு சொன்னியே, எங்கே இப்போ நீ நாராயணான்னு கூப்பிடு, அந்த நாராயணன் வரானான்னு நான் பார்க்குறேன்னு. இவர் உடனே, அசடே அது நான் கதையில் தாண்டா சொன்னேன், நிஜத்தில் இல்லைடா அப்படின்னு எதாவது உளரலை. கவலையே படாமல், பரபரப்பு ஆகாமல் உடனே கஜேந்திர ஸ்துதி சொன்ன ஆரம்பித்தார். நமோ பகவதே தஸ்மை என்று யத ஏதச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய விதீமஹி. கஜேந்திர ஸ்துதியை சொல்லி முடித்தார். நாராயணா அகில குரோன்னு சொன்னார். பகவன் நமஸ்தேன்னு சொல்லி முடித்தார். அந்த முதல்ல ரெண்டா பிளந்து போய் உயிர் போச்சு, நிரூபணமாச்சு. அவருடைய காலில் அந்த முதல்ல கடித்ததுனால ஏற்பட்ட புண்ணு, அதுக்கு சிகிச்சை எதுவும் பண்ணிக்கல. சிஷ்யர்கள்லாம் கவலைப்பட்டு பண்ணிக்கணும்னா அதில் புழு வந்துடுது நிறையா, காலையே எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது. அப்போ அவர் இது கவலை இல்லைப்பா சரீரம் தானேன்றார். சிஷ்யர்களுக்கு பொறுத்துக்க முடியல, மருந்து போட்டுக்கணுங்கிறா. சரி அப்படின்னா போய் எண்ணெயை கொதிக்கவை, இந்த மூலிகையை போடு இந்த மூலிகையை போடுன்னு சொல்லி நல்லா கொதிக்கிற மூலிகை எண்ணெயை கொண்டு வந்து தன் காலில் கொதிக்க கொதிக்க கொட்டின்றார். ஜடபரதர் மாரியம் தலையை வெட்டம் வரும்போது கூட ஜடபரதர் அவர் கவலைப்படலை, அவருக்கு கவலை இல்லை, கூட இருந்தவாளுடைய தலை தான் வெட்டப்பட்டது. ஏன்னா அவர் தான் பரபிரம்மமாக இருக்காரு. அதனால் அப்பேற்பட்ட ஜடபரதர் மாதிரி இருந்தார். அப்போ பாகவதம் எந்தெந்த கட்டத்தில் அவர் என்னென்ன பிரவச்சனம் பண்ணினாரோ அதெல்லாம் அவரே ஆயிடுவார். அப்படின்னா பாகவதம் அந்த உயர்ந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போயிடும், சரீரத்தை மறக்க அடிச்சிடும். பாகவதம் சரீரத்தை மறக்க அடிச்சிடும், நிம்மதியை கொடுத்துடும். நிம்மதி எப்போ வந்துடுத்தோ அப்போ வியாதி நம்மளை விட்டு போயிடும். அதனால் இந்த இடத்துல சொல்கிறார், திக்வல்கலாதம் சதிகிந்து கூலைஹி. அப்பேற்பட்ட ஞானிகளாக இருக்கக்கூடியவா பரீட்சித்தே, இன்னொருத்தனை லௌகீகத்தில் இருக்கிறவனை அண்டி வாழணும்னு அவசியம் இல்லை. மேலும் யோகிகள்லாம், ஞானிகள் யோகிகள்லாம் பகவானை தாரணைங்கிற ஒரு தியானத்தினால அடைவார்கள். இன்னும் சில பேர் இருக்கா, அவர்கள் எப்படி பகவான் அடைவானா, கேச்சித் ஸ்வதேகாந்தர் ஹிருதயாவகாசே பிராதேச மாத்திரம் புருஷம் வசந்தம் சதுர்புஜம் கஞ்சரதாங்கசங்க கதாதரம் தாரணயா ஸ்மரந்தி பிரசன்னவக்திரம் நளினாயதேக்ஷணம் கதம்பகிஞ்சல் கபிஷங்கவாசசம் லசன்மஹாரத்ன ஹிரண்மயாங்கதம் ஸ்புரன்மகாரத்ன கிரீடகுண்டலம் உன்னித்ரஹிருத்பங்கஜகர்ணிகாலயே யோகேஸ்வராஸ்தாபிதபாதபல்லவம் ஸ்ரீலக்ஷ்மணம் கௌஸ்துபரத்னகந்தரம் அம்லானலக்ஷ்மியா வனமாலயாச்சிதம் விபூஷிதம் மேகலயாங்குலீயகைः மகாதனைர்நூபுரகங்கணாதிபிः ஸ்னிக்தாமலா குஞ்சிதநீலகுந்தலைः விரோச்சமானானனஹாசபேஷலம் அதீனலீலா ஹசிதேக்ஷணோல்லசத் ப்ரூபங்கசம்சூச்சித பூர்யனுக்கிரகம் ஈக்ஷேதசிந்தாமயமேனமீஸ்வரம் யாவன்மனோதாரணயாவதிஷ்டதே கேச்சித் ஸ்வதேகாந்தர்ஹிருதயாவகாசே. கேச்சித் ஏதோ சில பாக்கியசாலிகள் அப்படின்னர், எல்லாரும் சொல்லலை, சில பாக்கியசாலிகள் ஹிருதயத்திலேயே, ஹிருதய ஆகாசத்தில்
கூம்பிண்டு இருக்கக்கூடிய தாமரையை விகசிக்க செய்து மலரச் செய்து அதில் அந்தர்யாமியா பகவானை பாப்பா. கேச்சித், அதுவும் சில பாக்கியசாலிகள் தான், எல்லாரும் இல்லை லோகத்தில். கேச்சித் ஸ்வதேகாந்தர் ஹிருதயாவகாசே, ஹிருதய குகையில் ஒரு ஜான் அளவுக்கு பகவான ஹிருதயத்திலேயே சாட்சாத்கரிப்பா. பிராதேச மாத்திரம் புருஷம் வசந்தம், நம்மாழ்வார் மாதிரி. நம்மாழ்வார் அந்தர்யாமிய ஹிருதயத்திலேயே பார்த்ததுனால வேற எங்கேயும் போய் பெருமாளை சேவிக்கணும்னு கிளம்பலை. ஏன்னா எல்லாருக்கும் அவளுடைய எல்லாருக்குமே ஹிருதயத்திலேயே பதில் கிடைச்சிடும், வெளியில் தேடவே வேண்டாம். நாம் எதை சுகத்தை அடையணும்னு ஆசைப்படுறோமோ எல்லாம் நமக்கு உள்ளே இருக்குது, வெளியில் இல்லை. அதை உணர்ந்தவாளுக்குத்தான் அது புரியும். அதனால் கேச்சித் ஸ்வதேகாந்தர் ஹிருதயாவகாசே பிராதேச மாத்திரம் புருஷம் வசந்தம். அந்த ஹிருதய குகையில் இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி இருக்கார்? சதுர்புஜம் கஞ்ச ரதாங்க சங்க கதாதரம் தாரணயா ஸ்மரந்தி. அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அழகான தலையில ரத்ன கிரீடம், காதல குண்டலங்கள், கண்ணாடி போன்ற ஒரு கண்ணம், அகன்றதான நெற்றி, கண்கள் தாமரையினுடைய இதழினுடைய ஓரம் எப்படி இருக்குமோ அதுபோல கண்கள், கோவை பழம் போன்ற ஒரு உதடு, சங்கு போன்ற ஒரு கழுத்து, அந்த கழுத்தில் வைஜெயந்தி மாலை, வனமாலை, வாடாத துளசி மாலை, சதுர்புஜம், 2 திருக்கரத்தை அப்படி அவலம் வச்சுண்டு அதில் சக்கரம் சங்கு, ஒரு திருக்கரத்தில் கதையை வச்சுண்டு மற்றொரு திருக்கரத்தினால தாமரை புஷ்பத்தை அப்படி சொல்லிட்டு, தோளில் தோள்மலைகள், ரத்ன கடிதமான மாலைகள், ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற ஸ்ரீ லக்ஷ்மணம் கௌஸ்துப ரத்னகந்தரம் அம்லான லக்ஷ்மியா வனமாலயாச்சிதம் உன்னித்ர ஹிருத் பங்கஜ கர்ணிகாலயே யோகேஸ்வரா ஸ்தாபித பாதபல்லவம். மார்தவத்தில் ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற ஒரு மச்சம், பெருத்தும் இல்லாம ஒட்டியும் இல்லாத சமமான திருவயல், இடுப்புல ஒட்டியானம், விபூஷிதம் மேகலயாங்குலீயகைஹி மகாதனைர் நூபுர கங்கணாதிபிஹி ஸ்னிக்தாமலா குஞ்சித நீலகுந்தலைஹி விரோச்சமானா நனஹாசபேஷலம். இடுப்புல ஒரு ஒட்டியானம், அந்த ஒட்டியானத்தில் பகவான் கோடி அண்டங்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறதுனால அண்ட சராசரங்களுடைய நிர்வாககன் அப்படிங்கிறதுனால அதனுடைய அத்தனை கொத்து சாவியும் சொருகின்றிருக்கான் இடுப்பில். அப்புறம் பீதாம்பரம், பட்டு பீதாம்பர வஸ்திரம், மஞ்சள் பட்டாடை உடுத்தின்னு இருக்கான். அழகான திருவடியில் நகங்கள் 10 நகங்களும் முத்து மாறி ஜொலிக்கிறது. பவழம் போன்ற உள்ளங்கால், அதில் யவ வஜ்ர சங்கு சக்கராதி ரேகைகள்லாம் இருக்கு. அந்த பகவான் அப்படி சதுர்புஜத்தோட சங்கு சக்கர கதாதாரியாய், ஸ்ரீவத் சாங்கித வக்ஷஸ்தலனாய், கோடி சூரிய பிரகாசனாய், மேலும் அவனுடைய அந்த திருவடி, அந்த திருவடி எப்பேற்பட்டதுங்கிறார். அந்த திருவடி கங்கா ஜனகமான திருவடி. கங்கை அந்த திருவடியிலிருந்து தான் வந்தது. எந்த திருவடியிலிருந்து கங்கை வந்ததோ அந்த திருவடி மங்கள தேவியான மகாலட்சுமியான வருடும்படியான ஒரு திருவடி. உபனிஷத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடியதான திருவடி. சம்சாரிகளை கரையேற்றக்கூடிய ஓடமாகிய திருவடி. பாகவத பரமஹம்சர்களுக்குன்னே பிரத்யேகமான திருவடி.
ஞானிகள் தேடினா கூட கிடைக்காததான அநேக ஜென்ம சம்சித்தா ததோ யாதி பராங்கதியும் சொல்வதான திருவடி, அப்பேற்பட்ட அந்த திருவடியை தன்னுடைய ஹிருதயத்திலேயே அந்த திருவடியை சாட்சா்காரம் பண்ணி அந்த திருவடியினுடைய மகிமையினாலேயே பகவானுடைய திருவடியிலேருந்து கேசம் வரைக்கும் அவர்கள் சாட்சாத்கரிப்பாலாம். திருவடியில் எப்படி அந்த ஒரு அழகு சொன்னோமோ, அந்த திருவடியுடைய மகிமையை சொன்னோமோ, அந்த திருவடிக்கு மேலே தண்ட கொலுசு போட்டுருக்கான், பட்டு பீதாம்பர வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கான், அழகான தோல் வளைகள், திருக்கரங்கள், 4 திருக்கரங்களோட அப்படி பகவான் சதுர்புஜத்தோட சங்கு சக்கர கதாதாரியாய், ஸ்ரீவத் சாங்கித வக்ஷஸ்தலனாய், கோடி சூரிய பிரகாசனாய் அப்படி ஹிருதயத்திலேயே பகவான் இருக்கானாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பகவானை கேச்சித் சில பாக்கியசாலிகள் அந்த பகவானை அப்படி பிரத்யக்ஷம் பண்றா. அது அவர்களுக்கு அந்த பகவானை அப்படி பார்த்ததிலேயே சர்வ சௌக்கியமும் வந்துருமே தவிர தனித்து அதன் பிறகு வேற எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லையா அவளுக்கு, அந்த ஞானிகளுக்கு. அதனால சொல்றார், பிபந்தியே பகவத ஆத்மனசதாம் கதாமிருதம் ஸ்ரவண புடேஷு சம்பிருதம் புனந்தி தே விஷய விதூஷிதாசயம் விரஜந்தி தச்சரண சரோருஹாந்திகம். ஞானிகள் அந்த மாதிரி ஹிருதயத்திலேயே பகவானை சாட்சா்காரம் அந்தர்யாமிய பண்ணிடுவார். அவர்கள் வைகுண்டத்தை அடைவார். மற்றொருவர் இருக்கா, இன்னும் சில பேர், அவர்களாம் பிபந்தியே பகவத ஆத்மனசதாம் கதாமிருதம் ஸ்ரவண புடேஷு சம்பிருதம். பகவானுடைய கதைகளை கேட்டு அந்த பகவானுடைய கதாமிருதத்தை சிரவணம் பண்ணி அதே ஹிருதயத்தில் வச்சுண்டு வாயார அந்த குணத்தையே சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் பாகவதர்கள்னு பேர். அவர்களும் விரஜந்தி தச்சரண சரோருஹாந்திகம். பகவானுடைய வைகுண்ட தாமத்தில் அவனுடைய சரணத்துக்கு பக்கத்தில் இவாளும் இருப்பாளாம் பாகவதால். அதனால சொல்றான், பக்தைஹி பாகவதை சஹ, பக்தைஹி பாகவதை சஹன்னு சொன்னார். பக்தர்களும் வைகுண்டத்துக்கு போவா, பாகவதாலும் வைகுண்டத்துக்கு போவா. அதையே பிரித்து சொல்லுவானே, வைகுண்டத்துக்கு போறவா அப்படின்னு ஒன்னா சொல்லிடலாமேன்னா, யமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதின்னு சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோகத்தினால, அந்த அஷ்டாங்க யோகத்தினால உயர்ந்ததான வைகுண்டத்தை அடையக்கூடியவா பக்தர்கள்னு பேரும். சாதனானுஷ்டானத்தினால பகவானிடத்தில் போகக்கூடியவா பக்தர்கள். பகவானுடைய குணங்களை கேட்டு அந்த குணத்தில் உருகி அந்த குணத்தையே நினைச்சிண்டு பகவத் குணானுபவத்திலேயே லயிச்சுண்டு இருக்கக்கூடியவர்கள் வைகுண்டத்துக்கு போவா பாகவதர்கள். பீஷ்மர் போன்றவர்கள் யோகத்தினால பகவான் அடைஞ்சிருக்கா பக்தர். விதுரர் போன்றவர் அப்படி ஒன்றும் தபசோ உபாசனையோ பண்ணதில்லை. கிருஷ்ணனை கூப்பிட்டு ஒரு நாள் அவாத்தில் சாப்பாடு போட்டார், கிருஷ்ணனுடைய மோட்சத்தை அடைஞ்சிட்டார்னா பாகவதர். 2 பேருக்கும் உலகத்தில் பக்தனுக்கும் அந்த பாகவதனுக்கும் 2 பேரும் வைகுண்டத்துக்கு போவார். ஆனால் அந்த வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தாலும் பகவானுடைய திருவடிக்கு சமீபத்தில் யார் இருப்பா அப்படின்னு கேட்டால் பாகவதால் தான் சொல்கிறார். பாகவதர்கள் தானா? ஏன் பாகவதர்கள்? பக்தர்களுக்கும் பாகவதர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, அடம் பிடிச்சு யமனியம பிராணாயாமம் தபசு பண்ணி சாதனை பண்ணி வைகுண்டத்தை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சவா பக்தர்களாம். அடம் பிடிச்சு வைகுண்டம் வந்தவாவாலாம். அப்போ பாகவதாலாம் என்னன்னா பூர்ண கும்பம் கொடுத்து வான்னு அழைச்சவாள்.
வைகுண்டத்திலேருந்தே பூர்ண கும்பம் கொடுத்து நீங்கள் வைகுண்ட எழுந்தருளணும் அப்படின்னு பாகவதர்களை கூப்பிடுவாங்க. அதனால் அப்படி பாகவதர்கள் வைகுண்டத்துக்கு போனால் பக்தர்கள் கூட எட்டி நிற்பானாம். பாகவதர்கள் பகவானுடைய திருவடி பக்கத்தில் இருப்பான். ஏன்னா பகவானே கேட்பானா, நேற்றுக்கு என்ன பண்ணிட்டு இருந்த? வைகுண்டத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நான் பிராணாயாமம், அப்புறம் கண்ணை மூடி தபஸ், போ அந்த பக்கம் போ அப்படின்னு வானா பெருமாள், தள்ளி போ. இன்னொருத்தனை பார்த்து கேட்பானா, நேற்றுக்கு என்ன பண்ணிட்டு இருந்த? நான் நேற்றுக்கு பாகவதம் கேட்டுருந்தேன். பாகவதமாக கேட்ட, இங்கே வா என் பக்கத்தில் வா. பகவானுடைய குணங்களை கேட்டால் அவளை பக்கத்துலையும் அவனை சாதனையினால் அடையணும்னு நினைக்கிறவனை தூரத்திலையும் பகவான் வச்சிருவான். அதனால பிபந்தியே பகவத ஆத்மனசதாம் கதாமிருதம் ஸ்ரவணபுடேஷு சம்பிருதம் புனந்திதே விஷய விதூஷிதாஷயம் விரஜந்தி தச்சரண சரோருஹாந்திகம். அப்படி பகவானுடைய குணங்களையே எப்பொழுதும் கொடுச்சென்றிருக்கக்கூடிய பாகவதர்கள் பகவானுடைய திருவடிக்கு சமீபத்தில் தான் இருப்பார்கள் என்று சொன்னார். அதுக்கப்புறம் உலகத்தில் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை அடையறதுக்கு அதற்கு ஒரு உபாசனா தெய்வம் இருக்கு. அதற்கு ஒரு உபாசனா தெய்வம். பிரம்ம தேஜஸ் வேணும் அப்படின்னு சொன்னா பிரம்மாவையும், இந்திரியங்களை ஜெயிக்கணும், இந்திரியங்களுக்கு வரக்கூடிய சௌக்கியங்கள்லாம் கிடைக்கணும்னு சொன்னா இந்திரனையும், பிரஜைகளை உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னா பிரஜாபதிகளையும், தேஜஸ் வேணும் அப்படின்னு சொன்னா வசுக்களையும், ஆயுசு வேணும் அப்படின்னு சொன்னா அஸ்வினி குமாரர்களையும், ராஜ்யம் வேணும் அரசாட்சி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் விஸ்வே தேவர்களையும், அழகு வேணும் நல்ல அழகு வேணும் அப்படின்னு சொன்னா கந்தர்வர்களையும், அப்சரஸ் நல்ல மனைவி வேணும் அழகான மனைவி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் ஊர்வசி போன்றவர்களையும் பூஜை பண்ணணுமா. இப்ப சொன்ன இதெல்லாம் யார் யாருக்கு வேணுமோ அவரவர்கள் அந்தந்த தேவதைகளை பூஜை பண்ணுன்னு சொல்றார். நல்ல ஒரு புகழ் வேணும் அப்படின்னு சொன்னா பிரச்சேதஸ்களை பூஜை பண்ணு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யமான பாசம் வேணும் அப்படின்னு சொன்னா உமாதேவியை பூஜை பண்ணு. இப்படி ஒன்னொன்னுத்துக்கு ஒரு ஒரு தேவதைகளை உபாசனை பண்ணு என்று இங்க சொல்றார். இப்படி சுகர் சொல்லுவானேன்னா அப்படி போறவர்களுக்கு அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா எனக்கு இதெல்லாம் ஒரே தெய்வத்தினிடத்துல வேணும் சுவாமி. ஒன்னொன்னுத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்தினிடத்துல போய் ஒன்னொன்னுத்தையும் வேண்டிண்டு எப்பொழுது நான் எல்லாத்தையும் அடையிறது. எனக்கு அகாம சர்வகாமோவா மோக்ஷகாம உதாரதீஹி தீவ்ரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். அகாம சர்வகாமோவா, நான் இதை அனைத்தையும் ஒரே தெய்வத்தினிடத்திலிருந்து அடையணும்னு ஆசைப்படுறேன். அனைத்தையும் ஒரே தெய்வம் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னா இருக்கே. எதுனா அதான் கிருஷ்ணன். நீ ஆசைப்படுற எல்லாத்தையும் கொடுப்பான். எல்லாத்தையும் கொடுப்பான்னா எல்லாம்னா எல்லாம் எது நடந்தா நமக்கு நல்லதோ அப்படி 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 வேண்டியதை மட்டும்தான் கொடுப்பான். எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்புறம் கிருஷ்ணனுக்கு என்ன மகிமை? பின்விளைவு தெரியாம யாராவது கொடுப்பாளா? பின்விளைவு தெரியாம சிவபெருமான் பின்விளைவு தெரியாம ஆசீர்வாதம் பண்ணிடுவார், வரம் கொடுத்துருவார். வரம் தத்வாப சங்கடம்னு சொல்லியிருக்கு. வரத்தை கொடுத்துட்டு அவரே சங்கடத்துக்கு ஆளாயிடுவார். பஸ்மாசுரன் ஒரு அசுரன் தபசு பண்றான் சிவபெருமான குறித்து.
சிவன் பிரத்யக்ஷமானார். பஸ்மாசுரனை பார்த்து என்னப்பா வரம் வேணும்னார். அவன் கேட்டான், நான் யார் தலையில் கை வச்சாலும் அவள் பஸ்பம் ஆகிடணும்னா. என்னப்பா அப்படியே ஆகட்டுமே அப்படின்னு கொடுத்துட்டார். கொடுத்து அப்புறம் பார்க்குறாரு, அவன் அந்த பக்கம் போகலை, வரம் வாங்கிட்டு. ஏன்பா? அதான் நான் வரம் கொடுத்துட்டனே. இல்லை, நீங்கள் கொடுத்த வரம் பழிக்கிறதான்னு நான் பரீட்சை பண்ணி பார்க்கணும்னா. பரீட்சை தானே பண்ணிக்கோ, அதுக்கு என்ன இப்போ என்ன பண்ண போகிறேன்? உங்கள் தலையில் தான் முதல்ல கை வைக்கணும்னா. வரம் கொடுத்தவ தலையிலே கை வைக்கிறது. அதனால உடனே எடுத்தார் ஓட்டம். எடுத்தார். அப்புறம் பெருமாள் குழந்தை ரூபத்தில் வந்து பஸ்மாசுரனுடைய மனசை திருப்பி, பலிக்கிறதான்னு நீ சிவனை துரத்திட்டு ஓடுவானே, உன் தலையிலே கை வச்சு பாரு, பொய்யா கூட இருக்கலாம்ல என்று சொல்ல உடனே தன் தலையில் கை வச்சான், பஸ்மமாக போயிட்டான்னு. அதனால் பின்விளைவுகள் தெரியாமல் ஒரு வரத்தை கொடுத்துட்டா அதுவும் கஷ்டம்தான். அதனால் எல்லாம் எனக்கு ஒரே தெய்வத்தினிடத்தில் கிடைக்கணும். அகாம சர்வகாமோவா மோக்ஷகாம உதாரதீஹி தீவ்ரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். அப்போ எல்லாமே ஒரே தெய்வத்தினிடத்தில் கிடைக்கணும்னா பகவானிடத்தில், கிருஷ்ணனிடத்தில் பக்தி பண்ணு. பக்தி யோகத்தினால பக்தி பண்ணு. இல்லை, எனக்கு உலகத்தில் இருக்கிற விஷயம் எதுவும் எனக்கு ஆசையே இல்லை, மோட்சம்தான் வேணும். மோட்சம் வேணுமா? அப்படினாலும் கிருஷ்ணனை தான் பக்தி பண்ணணும். மோட்சம் கொடுக்கணும்னாலும் கிருஷ்ணன் தான் கொடுக்க முடியும், பகவான் தான் கொடுக்க முடியும். தன்னைத்தானே காப்பாற்றிக்காதவன், முடியாதவன் இன்னொருத்தனை எப்படி காப்பாற்ற முடியும்? சேத்துல இருக்கிறவனை எப்படி காப்பாற்ற முடியும்? நல்ல சுத்தமான இடத்துல இருக்கிறவன் தான் சேத்துல இருக்கிறவனை வெளியிலேருந்து எடுக்க முடியும். தூங்குறவனை எழுப்ப முடியாது, முழிச்சுட்டு இருக்கிறவன் தான் எழுப்ப முடியும். அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடியவன் அஜ்ஞானத்தில் இருக்கிறவனை எப்படி காப்பாற்ற முடியும்? ஞானத்தில் இருக்கிறவன் தான் அஜ்ஞானத்தில் இருக்கிறவனை காப்பாற்ற முடியும். அதனால யாருக்கு அப்பேற்பட்ட அந்த ஞானம் இருக்கோ அவர்களால் மட்டும்தான் அஜ்ஞானத்தில் இருக்கிறவனை காப்பாற்ற முடியும் பொழுது, நீ தேவேந்திரனை ஒரு ஆசைக்காகவோ ஊர்வசி ஒரு பூஜை பண்ணி அடைஞ்சு ஒரு பலனை எதிர்பார்த்தோ, இப்படி விதவிதமான தேவதாந்திரங்களை அடைஞ்சு ஒரு பலனை அடையிறதுக்கு அந்த பலன் எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. ஏன்னா ஆப்ரம்ம புவனான் லோகே புனராவர்த்தினோ அர்ஜுனா என்று பிரம்மலோக பரியந்தமே போனாலும், பிரம்மலோகத்தையே அடைஞ்சாலும் அந்த பிரம்மலோக சுகமும் சாஸ்வதம் இல்லை. ஏன்னா பிரம்மலோக சுகம், அந்த சுகம் முடிஞ்சதும் மறுபடியும் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி, மறுபடியும் பூலோகத்தில் பிறவி எடுக்க வேண்டிய அவசியத்தை கொடுத்துடும். அப்போ முதல்ல சொன்ன ஞானிகள் யோகிகள்லாம் அடைஞ்ச மார்க்கம் அர்ச்சராத்திரி மார்க்கம்னு பேர். 2 மார்க்கம், அர்ச்சராத்திரி மார்க்கம் அப்படிங்கிற மார்க்கமும் தூம மார்க்கம்னு சந்திரலோகம் வரைக்கும் போயிட்டு பூமிக்கு மறுபடியும் கீழே பிறவி எடுக்கக்கூடிய மார்க்கம் தான் சொல்லியிருக்கு. அப்போ அந்த அர்ச்சராத்திரி மார்க்கம்ங்கிறது மூலாதாரத்திலேருந்து சக்கரத்தை சுஷும்னா நாடி வழியாக கலப்பி அதை ஒவ்வொரு 6 சக்கரம் இருக்கே அதெல்லாம் பந்தம் பண்ணி உடைச்சி எடுத்து வயிற்றிலேருந்து ஹிருதயத்திலேருந்து நெஞ்சிலேருந்து கழுத்தில் கிளம்பி நெத்தியிலேருந்து அந்த பிராணனை கொண்டு போய் கடைசியில் தலையில் பிரம்மரந்தம் அப்படிங்கிற நாடி வழியாக கபால மோட்சம், இதுக்கு அர்ச்சராத்திரி மார்க்கம்னு பேர். அந்த அர்ச்சராத்திரி மார்க்கத்தை தாரணை அப்படிங்கிற ஒரு தியான யோகத்தினால யோகிகள் அடைஞ்சதை இங்கே சொன்னார். அதன் பிறகு சில பேர் பாகவதர்கள்லாம் பகவானுடைய குணங்களை கேட்டு அந்த குணத்திலேயே லயமாகி
அந்த குணத்தை நினைச்சுண்டு குணத்தையே சொல்லி அந்த குணங்களையே மறுபடியும் கேட்டுண்டு அப்படி கதாமிருதத்தை பருகின்றிருக்கக்கூடியவர்களும் மோட்சத்தை சுலபமாக அடைஞ்சிடுவா. அப்போ அந்த நிலையும் உயர்ந்த நிலை, பாகவதர்கள் நிலை. எல்லாராலையும் பிராணாயாமம் பண்ணி தபசு பண்ணி சாதனை பண்ணி கஷ்டப்பட்டு பகவானிடத்தில் போகிறத காட்டிலும் பகவத் குணானுபவம் கேட்குறேங்கிற சாதனை பண்ணாலே போருமே. இதுக்கு ரொம்ப முயற்சி பண்ண வேண்டாம். ஒரே ஒரு முயற்சி தான், சரீரத்தை கொண்டு வந்து போட்டுடணும் பகவத்குணம் காலக்ஷேபம் நடக்கிற இடத்துல. பகவான் இந்திரியங்களில் கண்ணை மூடுறதுக்கு இமையை இப்படி கொடுத்துருக்கான், கையை இப்படி மூடிடலாம், வாயை உதட்டுனால மூடிடலாம், பிராணனை அப்படி நிறுத்திடலாம். ஆனால் ஒரு இந்திரியம் மட்டும் இன்னொரு இந்திரியத்தினால தான் மூடணும். எதுன்னா காது. ஏன் காது மட்டும் திறந்தே இருக்கு அப்படின்னா, போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு மகாத்மா சொன்னார், யதா கதஞ்சித் சித ரக்ஷனாய சுதீக்ஷிதம் யத் ஜகதேக பர்த்துஹு. எந்த காதுங்கிற ஒரு இந்திரியம் ஏன் திறந்திருக்குன்னா, இதுபோல பகவத்குணானுபவம் காலக்ஷேபம் நடக்கும் பொழுது தெரு வழியா ஒருத்தன் அப்படியே போறான், போகும் பொழுது பகவானுடைய திருநாமம் அவன் காதில் போய் குணம் விழும் பொழுது அது ஹிருதயத்துக்குள்ள போயிடும். எதா கதஞ்சித்தினர், எந்த வியாசத்திலேயாவது அவன் அவன் காதில் போயிடுத்துனா பகவானுடைய நாமமோ குணமோ, அப்புறம் என்னன்னா அந்த குணம் ஹிருதயத்துள்ள போய் அவனை பிடிச்சி இழுத்துன்னு வந்துடும். அதுக்கப்புறம் தனித்து ஒரு எந்த காரியமும் பண்ண வேண்டாம். அதனால தான் காதை திறந்தே வச்சிருக்க. ஆனால் அந்த காதையும் ஒரு காது இந்த பக்கம், ஒரு காதை கொஞ்சம் கீழே ஹிருதயத்துக்கு கீழே வயிற்றுல வச்சிருக்கூடாதோ. ஏன்னா அந்த காது வழியாக இறங்கி ஹிருதயம் வழியாக போய் அப்புறம் வெளியில் போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் என்னன்னா இந்த காதில் போய் இந்த காதில் இப்படி வெளியில் போகிற மாதிரியே இருக்கு. அது எல்லாருக்கும் அப்படி ஆகாது. சில பேர் வம்பு கதையெல்லாம் கேட்குறா, அந்த வம்பு கதை இந்த காது வழியாக இந்த காது வழியாக போகிறது, ஹிருதயத்துக்கு போய்டுறதே. அப்போ அது மாதிரி என்னன்னா பகவத் குணானுபவம் கூட காது வழியாக திறந்திருக்கிறதுனால உள்ளே போயிடுத்துன்னா அது ஹிருதயத்துக்குள்ளே போய் அவன் அந்த அந்தரியாமே அவனை பிடிச்சின்னு இழுத்துன்னு உட்கார வச்சிடுவான். அதனால தான் காதுங்கிற இந்திரியத்தை திறந்து வச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்படி திறந்து வச்சிருக்கிறதுனால பகவானுடைய குணங்களை கேட்டு அதையே நினைச்சுண்டு அதையே சொல்லணும். அதனால தான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம் பாவாய். பகவானுடைய குணங்களை வாயினால பாடி மனசினால சிந்திக்கணும். பின்னாடி தசமஸ்கந்தத்தில் சொல்லுவா, ஸ்ருண்வன் கிருணன் சம்ஸ்மரயம் சிந்தயன் நாமானி ரூபாணி ச மங்களானி தே கிரியாசயஸ்வச்சரணாரவிந்தயோஹோ ஆவிஷ்டச்சேதா ந பவாய கல்பதே. ஸ்ருண்வன் கிருணன், பகவானுடைய குணங்களை கேட்கணும், பாடணும். பகவானுடைய குணங்களை கேட்பதற்கும் பாடுவதற்கும் தான் பகவான் லீலைகளை பண்ணியிருக்கான். அதனால பகவான் நிறையா லீலைகளை அவன் செஞ்சிருக்கிறதுனால அதெல்லாம் கேட்டு அதை மறுபடியும் பாடி ஹிருதயத்தில் நினைச்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் பகவானுடைய திருவடி சுலபமாக போயிடும். அதனால நீ லோகத்தில் இருக்கக்கூடிய சௌக்கியங்கள் வேணும்னு நினைச்சாலும், இல்லை எனக்கு எந்த சௌக்கியமும் வேணாம், வைராக்கியத்தை அடைஞ்சு பகவானுடைய திருவடி அடைஞ்சா போரும் அப்படின்னு நினைச்சாலும் அதற்கு பகவானை பக்தி பண்ணினாத்தானே தவிர வேற தெய்வத்தை உபாசனை பண்ணுறதுனால உனக்கு கிடைக்காது. வியாசர் சொல்றார் மகாபாரதத்தில், தேவதாந்திரங்களை உபாசனை பண்றவா தேவதாந்திரங்களுடைய லோகத்துக்கு போனாலும் அவ்வளவு மரியாதையா வாழ்ந்துடுறது இல்லை அப்படின்னு. சர்வஸ்மாத் பரனான வாசுதேவனான கிருஷ்ணனை தவிர வேற எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணினாலும்
அவன் அந்த லோகத்துக்கு போனாலும் அவ்வளோ மதிப்பு அவனுக்கு இருக்காது. எவன் ஒருவனை மதிச்சிட்டா, எவன் ஒருவனை நாம் பிடிச்சிட்டோம்னா சர்வலோகமும் பயந்து இருக்குமோ அப்பேற்பட்ட ஒருத்தன் வாசுதேவன். அவனை தவிர வேற ஒரு தெய்வத்தினிடத்தில் போகணுமா? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே. ஏன்னா எல்லாமே கிருஷ்ணனே கொடுத்துருவானே, பகவானே கொடுத்துருவாங்கிறதுனால அவனிடத்திலேயே உனக்கு சர்வகாமங்களும் பூர்த்தி ஆயிடும், அவனிடத்திலேயே உனக்கு மோட்சமும் பூர்த்தி ஆயிடும் என்கின்றத இந்த சுகபிரம்ம முனிவர் பரீட்சித் ராஜனுக்கு அந்த அர்ச்சராத்திரி மார்க்கத்தையும் சொல்லி தாரணையினால பாகவதர்களும் பகவானுடைய குணங்கள்னால எப்படி மோட்சத்தை அடைவார்கள் என்கின்ற மார்க்கத்தையும் சொல்லி பக்தி யோகத்தையும் சொல்லி பரீட்சித் ராஜனிடத்தில் மேலும் உலக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்னன்னு கேட்டானே அந்த விஷயத்தை பரீட்சித் ராஜன் கேட்டதற்கு நேற்றைக்கே சொன்னோம், ஸ்ரோதா பக்தா நாராயணா, கேட்கிறவனும் நாராயணன் சொல்றவனும் நாராயணன் என்கின்ற வியாஜத்தில் சுகர் தன்னுடைய ஸ்துதியை ஆரம்பிக்கிறார். அதை நாளைய உபன்யாசத்தில் நாம் சிரவணம் பண்ணுவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.